நாங்கள் எல்லாம் ஸ்ட்ரைட்டாக தான் போவோம். நீ யார்? நானும் நேரான வழி தான். எல்லாமே நேரான வழியா? அவன் இஸ்லாம் சொல்லக்கூடிய நேரான வழி என்ன? இஸ்லாம் சொல்லக்கூடிய நேரான வழினா அடுத்த வருஷம் வசனத்துக்கு போனா தான் தெரியும். சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாரின் மீது நியமத் செய்தா அவருடைய வழி. அப்ப நேர்வழின்னு சொன்னாலே நல்லடியார்கள் போன பாதை, நல்லடியார்கள் போன பாதை நேர்வழி பாதை. சித்திகீன வ சுஹதாயி வ சாலிஹீன், மினன் நபியீன வ சித்திகீன வ சுஹதாயி வ சாலிஹீன், 4 குரூப். இவங்க தான் ஹிதாயத்துக்கு அடித்தளமானவங்க. சூரத்துல் ஃபாத்தியா அவங்க பாதையில போன்னு தான் நம்மளை தள்ளுது. எதுன சிராத்துல் முஸ்தகீம், இந்த பாதை என்ன? சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், நியமத் செய்த பாய், மினன் நபியின் வ சித்திகீன் வ சுஹதா வ சாலிஹீன். இந்த 4 பேர் எக்ஸெப்ட் இவங்க அல்லாத பாதை எதனால் பாத்தில், அது சிராத்துல் முஸ்தகீம் கிடையாது. குர்ஆன் அதைத்தான் வாதிடுகிறது. நீங்க இவங்க பாதையில தான் போகணும். சுப்ஹான ஜல்ல ஜலாலா. சுஹதாக்கள் 3rd கேட்டகரி தான். ஃபர்ஸ்ட் யாரு? நபிமார். அடுத்து சித்திகீன். அடுத்து யாரு? சுஹதா. 3வது தான் சுஹதா. அடுத்து சாலிஹீன். குர்ஆன் 3வது சொல்ல போட்ட கேட்டகரியில் இருக்கக்கூடிய 3rd ரேங்க் எடுத்த சுஹதாக்களை பார்த்து சொல்லுது, அல்லாஹ்வின் பாதையிலே கொல்லப்பட்டவர்களை மையத் என்று சொல்லாதீங்க. இல்லையா? 3வது ரேங்க்ல இருக்கவங்க அவங்க சித்திகீனை விட உயர்ந்தவங்க கிடையாது. அவங்க நபிமார்களை விட உயர்ந்தவர்கள் அல்ல. 3rd ரேங்க்ல இருக்கக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் சொன்ன சட்டம் என்ன? லா தக்கூலு லிமன் யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத், செத்த பிணம்னு சொல்லக்கூடாது. குர்ஆன் கண்டிக்குது. யா சுப்ஹானல்லாஹ், பிண வணங்கி தர்கா மையத்து இப்படிலாம் சொல்றீங்களே, நாவு கூச வேணாமா? குர்ஆன் என்ன சொல்லுது? குர்ஆன் பொய் பேசாதன்னு சொல்லுது. புறம் பேசாதன்னு யார் சொன்னா? குர்ஆன் தான் சொல்லுச்சு. இட்டு கட்டக்கூடாது, குர்ஆன் தான் சொல்லுச்சு. அப்ப அவதூறு பரப்பட குர்ஆன் தான் சொல்லுச்சு. அதை தாண்டா அவுலியாக்களை போனோம்னு சொல்லாத, அதான சொல்லுச்சு. எல்லாம் ஓகே, பொய் பேச மாட்டேன். அப்ப போனது பண்ணா செத்து போனவங்கள்ட்ட உதவி கேட்கலாம். அடை செத்தவன் சொல்லக்கூடாதுன்னு குர்ஆன் வாயை அடைக்குது. உனக்கு ஏதோ எல்லாத்துக்கும் ஆதாரம் எடுப்போம், இதை நம்ம எடுக்க மாட்டோமா? சுப்ஹான ஜல்ல ஜலாலா. சுஹதாக்களை பிணம்னு சொல்லக்கூடாது. அது கண்டம், கிரிமினல் குற்றம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? சுஹதாக்களை பாதையில் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவங்களவே தடுக்கப்பட்டிருக்கும் போது அவர்களை உயர்ந்து வந்தது யாரு? சித்திகீன்கள். சித்திகீன்களுடைய யாரு? நபிமார்கள். ஃபர்ஸ்ட் கிரேட்ல இருக்கவங்கள பிணம் சொல்லாமா? அவங்க மண்ணோட மண்ணா இருப்பாங்களா? அந்நபியு ஹய்யுன் யுர்ஸக், நபி உயிருள்ளவர், அவர் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ரிஸ்க் வழங்கப்படுகிறார். நாங்கள் கல்லுக்கும் மண்ணுக்கும் விக்கிரகத்தின் மீதும் ஸலவாத் சொல்லவில்லை. எங்களை விட உயிருக்கு உயிராக உயிருடன் வாழக்கூடிய ஹபீபாய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்கிறோம். எங்களை விட அழகாக பதில் சொல்வார்கள், எங்களை விட அன்பாக சொல்வார்கள். நாங்கள் சொல்வதை ஐயோ அரவ அலைய ஹயாத்துக்கும், உங்களுடைய தோற்றங்கள் முதற்கொண்டு எனக்கு அப்படியே காட்டப்படுகிறது. அவர் என் மீது மஹப்பத்தில் சொன்னாரா? அவர் கஷ்டத்தில் இருக்கிறாரா? அவர் யாருடைய மகன்? என்ன வழி வேதனையில் என் மீது ஸலாத்தும் ஸலாமும் சொல்கிறார்? எதிர்பார்ப்பா, பாசமா, வறுமையா, ஏழ்மையா? அப்படியே கண் கொண்டு என்னிடத்தில் காட்டப்படுகிறது. ஹதீஸ் ஷரீஃபில் 2 வார்த்தைகள் வருகிறது. எனக்கு இன்னலில்லாஹி மலாயிகத்தன் ஸய்யாஹீன, நிச்சயமாக அல்லாஹ்விற்கு என்று சுற்றி தெரியக்கூடிய மலக்குமார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் என்னிடத்தில் என் உம்மத்தினுடைய ஸலாத்தை எத்தி வைக்கிறார்கள். இது ஒரு முறை. இன்னொரு முறை சொல்கிறார்கள், யுரது அலைய ஸலாத்துக்கும் அமாலுக்கும் ஹையத்துக்கும், உங்களுடைய தோற்றங்கள், உங்களுடைய அமல்கள் எனக்கு அப்படியே காட்டப்படுகிறதுன்னு சொன்னாங்க. எப்படி அபூஜஹல் மேராஜுக்கு நீங்க போயிட்டு வந்தது உண்மையானு கேட்கும் போது அப்படியே கண்ணு முன்னாடி ஸ்கிரீன் பிளேல அல்லாஹ் தஆலா ஓட விட்டு பைத்துல் முகத்தஸினுடைய தூண்கள், சுவர்கள், கதவுகள் அனைத்தையும் அப்படியே பார்த்து பார்த்து அடையாளம் சொன்னார்கள் அல்லவா? அதே போன்று மனிதர்கள் சொல்லக்கூடிய ஸலாத்துகளும் ஸலாம்களும் அப்படியே அவர்களுக்கு காட்டப்படுகிறது. விஷன்ல அவர்கள் பர்ஸகுடைய உலகத்திலே, அந்த ரூஹானியத்துடைய உலகத்திலே இருந்து கிளியரா பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வாசித்தத்தும் பில் மலாயிகா, மலக்கு இடையிலே இருந்து அவருக்கு சலாம் சொல்லக்கூடிய தன்மையும் உண்டு, தானே நேர்ந்து கொண்டு பார்க்கக்கூடிய தன்மையும் உண்டு. அவர்களுக்கு சலாத்தை, அவர்களுக்கு சலாம் மலக்குமார்கள் எத்தி வைப்பார்கள். சலாமை நேரடியாக கேட்கிறார்கள். அத்தஹியாத் அதான் சொல்லி காட்டுகிறது. அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். இங்க எங்க மலக்கு இருக்கிறாரு? நேரடியா கேட்கிறது. அத்தஹியாத் அல்லாஹ்ட்ட பேசுறது. அல்லாஹ்ட்ட படைச்சவன்ட்ட பேசும்போது கூட ஏன் ஹபீபை நீ மறக்க கூடாது? சுப்ஹான ஜல்ல ஜலாலா. நபிமார்களுடைய சிறப்பு எந்த அளவுக்கு உயர்ந்தது! அவர்கள் சுஹதாக்களை விட உயர்ந்தவர்கள். அவர்கள் ஹயாத்தாக வாழக்கூடியவர்கள். நம் சலாத்துகளை அவர்களுக்கு பார்க்கிறார்கள், கேட்கிறார்கள், நம்மின் மீது துஆ செய்கிறார்கள். ஃபுயூலாத்துகள், அவர்களுடைய ஆன்மீக பலன் கிடைக்கிறது. ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வீட்டில் உட்கார்ந்துருக்காங்க.
முத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வெளியே நின்று போய் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றாரு. பதிலே வரல. உள்ள உட்காந்துக்கிட்டே அலைக்கும் சலாம்னு பையா சொல்றாரு. ரெண்டாவது தடவை ரசூலுல்லாஹ்வுடைய பழக்கம் 3 தடவை சலாம் சொல்லுவாங்க. ரெண்டாவது தடவை சொன்னா சவுண்ட் வரல. மூணாவது தடவை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உள்ளுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் திரும்பிட்டாங்க. அவர் குடுகுடுன்னு ஓடி வந்து யா ரசூலுல்லாஹ் அலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஏன்பா உள்ளதே இருந்தியா? அம்மா சொன்னாங்க, உங்களுடைய துவா பரக்கத்து எனக்கு கிடைக்கணும் ஆசையா இருந்துச்சு. சுப்ஹானல்லாஹ். சலாம் என்பது துவா பரக்கத்து. உங்களுடைய சலாம் எனக்கு கிடைக்கிறது, அந்த பதில் சலாமும் சலாம் எனக்கு கிடைக்க கூடாதா என்ற ஏக்கத்துல தான் நான் உள்ள உட்கார்ந்து 3 தடவை வாங்கிட்டு, இல்லைன்னா ஒரு தடவை சலாம் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூட்டுருவீங்க இல்லையா, 3 தடவை உங்களுடைய சலாமுடைய துவா பரக்கத்து எனக்கு கிடைக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன். குர்ஆன் அதானே சொல்லுது, இன்ன ஸலாத்தக ஸகனுன் லஹும். உங்களுடைய பிரார்த்தனைகள், உங்களுடைய சலாத்துகள், உங்களுடைய சலாம்கள் அந்த உம்மத்திற்கு மன அமைதியையும் சலாமத்தையும் ஏற்படுத்தும் இல்லையா? அப்ப அந்த பாக்கியத்தை கிடைப்பதற்கு சலாம் கிடைச்சிராதான்னு ஏங்கி கிடைத்தவங்க நாங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா ஹபீபினா மௌலானா முஸ்தபா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சலாம் சொன்னா, அவங்க பதில் சலாம் சொல்லும் போது எங்களுக்கு தரஜா கிடைக்காம என்ன செய்யும்? அதத்தான் முத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவர் சலாத்து ஓதினாரோ அவருக்கு 10 நன்மை கிடைத்து 10 பாவங்கள் அளிக்கப்பட்டு 10 தரஜாக்கள் கிடைக்கும்னாங்களே. எப்படி அது துஆ? சுப்ஹான ஜல்ல ஜலாலா. உயிர்ப்புடன் வாழக்கூடியவர்கள் முத்து ரசூலுல்லாஹ். அவர்களுடைய பதில் சலாத்துடைய பரக்கத்துல தான் அவர்கள் உயர்த்தப்படுகிறார்கள். அப்ப எந்த ஆன்மீகமான டச் நமக்கு கிடைக்கிறதுக்கு ஸலாத் என்பது பெருங்கொண்ட பாக்கியம் அல்லவா? அவர்கள் எவனாச்சும் ஒருவன் களிமாவை மாத்தி சொல்ல முடியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர்த்து வேறு இறைவன் இல்லை, முஹம்மதுன் கான ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருஷத்துக்கு முன்னாடி ரசூலா இருந்தாங்க, காஃபிரா போயிடுவான், அவன் களிமா ஏற்றுக்கொள்ளப்படாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்கள் திஸ் டைம் நவ் அவர்கள் ப்ராஃபட்டா இருக்கிறாங்க, ஸ்டில் நவ் அலைவ்.